ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. ப்ரொமோ வந்துடுச்சுல. ஸோ நம்ம எதிர்பார்த்தது தாண்டி எதுவும் அங்கே வரலன்னு நினைக்கிறேன். ஸோ இப்படி தான் கொண்டு போவாங்க, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்தோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோவில் காவேரி பார்க்கவே பாவமாக இருந்துச்சு. ஸோ இப்போ புரியுதுங்க ஏன் நிவின் கிட்ட சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அட்லீஸ்ட் யாருக்காவது ஒருத்தருக்கு தெரிஞ்சு அவங்களோட ஃபீலிங்கை காமிக்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க இல்லையா. பட் இது கொஞ்சம் ட்ராக் பண்ணுறாங்க தான். விஜய் கிட்ட இப்போ சொல்லக்கூடாது, ஃபேமிலி கிட்ட இப்போ சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே இவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அந்த நிலமையில இருந்து காவேரிக்கு யோசிச்சு பாருங்கள். அந்த இடத்துல அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் யோசிச்சு பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும்ல. அந்த பார்வையிலே 2 பேருமே ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி ப்ரொமோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. பாதி சீன்ஸ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எபிசோட டெலிகாஸ்ட் ஆகிடுச்சு. ரிமைனிங் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா யமுனாவும் நிவினும் வந்து 2 பேருக்கும் விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மா என் ஆசமாவை நான் வாரிசை கொண்டுட்டான்னு அவ்வளோ பெருமையாக பேசுகிறாங்க. வாரிசை கொண்டு வந்தது அவங்க இல்லைம்மா, எங்கள் காவேரி. இந்த இடத்துல இந்த குடும்பத்தோட ஆட்டத்தை இனிமேல் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் ஆட மாட்டாங்க. பிகாஸ் இந்த இயர், அதாவது இந்த மந்த் ஸ்டார்ட் ஆச்சு இல்லையா, அது லாஸ்ட் மந்த் ப்ரீவியஸ் மார்ச் மந்த் எண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஷூட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் விஜய்க்கான சீன்ஸ் அங்கே இல்லை. மேக்ஸிமம் சீன்ஸ் பார்த்தீங்கன்னா காவேரி ஃபேமிலி வச்சு தான் நியர்லி ஒரு 4 to 5 days ஷூட் போனாங்க. அவங்க அத்தையோட என்ட்ரியுமே அப்கமிங்கில் இருக்க அத்தையுமே வருவாங்க. ஸோ அத்தை ஷூட்டிங் பல இருந்த அப்டேட் நமக்கு கிடச்சிருந்துச்சு. ஸோ அத்தை வரப்போகிறாங்க. இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதுக்காக வருவாங்க ஊர்லேருந்து. சாரதா இது வரைக்கும் பண்ணது எல்லாமே தப்பு தான். கொஞ்சம் ரூடாக தான் பிஹேவ் பண்ணுறாங்க காவேரி கிட்ட. இப்போயுமே இனிமேல் நீ தான் எனக்கு ஒத்தாசையாக இருக்கணும்னு சொல்லிட்டு பொறுமையாக சொல்லிருக்கலாம். ஏன் அவ்வளோ ரூடாக சொன்னாங்கத்துல எனக்கு சமக்கவும் வந்துச்சு. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அந்த குடும்பத்தையும் நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா காவேரி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது இல்லையா. அந்த குடும்பத்தில் இருக்க யாருக்குமே, நிவினை தவிர வேறு யாருக்குமே தெரியாது இப்போதைக்கு. ஸோ அதனால அவங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க வேலை, இன்னொரு பாப்பா, சின்ன பாப்பா, ஸோ இவங்க தான் வேலை பார்த்தாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அதை பொறுமையாக சொல்லியிருக்கலாம். பட் இந்த இடத்துல அவங்களும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதை ரிவீல் பண்ணாமல் அந்த இடத்துல அவங்களுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இன்னொன்று நிறைய பேர் சொல்கிறது என்னென்னா, வாந்தி எடுக்கிறாளே 4 நாளாக, ஸோ அது கூட அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறீங்க. பட் ஆக்சுவலாக காவேரி அவங்க அம்மா கிட்ட என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ நாங்கள் ஒரு ஃப்ரெண்டாக தாம்மா இருந்தோம் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. அவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ண நாங்கள் வாழ்ந்தோம், எதுவுமே அவங்க சொல்லலை. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தோம்னு சொல்லி அவங்க சத்தியம் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறப்ப அவங்க அம்மா எப்படி இதெல்லாம் யோசிப்பாங்க? அப்படி யோசிச்சது தப்பாகிடும்ல. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த தாட்டுக்கே அவங்க போகவே இல்லை. செகண்ட் தாட்டுக்கே போகவே இல்லை. ஏன்னா அப்படி நடந்தால் தான் நாங்கள் அப்படி ஒரு தாட் யோசிக்க முடியும். அவங்க தான் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஸோ சாப்பிட்டு ஒத்துக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நம்ம அவங்க ஃபேமிலியை இந்த விஷயத்தில் தப்பு சொல்ல முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரூடாக பேசுறது கொஞ்சம் தப்பு தாங்க. பட் இந்த இடத்துல இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்னா சீக்கிரம் ட்ரூத் ரிவீல் பண்ணுவாங்களும். ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த சீக்கிரம் ரிவீல் பண்ணிங்கன்னா ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும். அதுதான் எல்லாரோட ஆசையுமே. பட் ஆனால் நல்லா செய்ய போகிறாங்க நம்ம காவேரியை மொத்த ஃபேமிலியும். ஏன்னா குமரன் பார்த்துக்கிறது ஒட்டுமொத்த ஃபேமிலியும் நீ காவேரி கங்காவை பார்த்ததெல்லாம் பார்க்கும்போது அந்த ஏக்கம் இருக்குள்ள அவங்களுக்குள்ளேயும். ஸோ அதுவும் அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அந்த ஏக்கம் இன்னும் அதிகமாகவே இருக்கும். அதெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, இதெல்லாம் நினச்சாலே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் நடுவில் சொல்லியிருந்தோம் ஒருவே கங்கா காவேரிக்காக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது நான் கொஞ்சம் அவங்களோட சிரிக்கவே இல்லையா, அதனால அப்படி நான் சொல்லியிருந்தேன். அது ஒரு 10% அதனால தான் சொல்லியிருப்பேன். ஸோ சாரி ஃபார் தட். அதுக்கு எல்லாத்துக்குமே உங்ககிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். ஸோ நீங்கள் ப்ரொமோ பார்த்தீங்களா? உண்மையில எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இந்த ப்ரொமோவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கே. அடுத்த வாரம் ப்ரொமோ இனிமேல் விஜய் வேறு பார்க்க முடியாது. விஜய் கூட பார்க்க முடியும், வீக்காவை சேர்ந்து பார்க்க முடியாது கொஞ்சம் நாளைக்கு. அது மட்டும் நல்லா கிளியராக புரியுது. ஏதாவது ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ் நினச்சி பார்க்குற மாதிரி சீன் இருந்தால் தான் சீக்கிரம் எங்கள் விஜய் வீக்காவை கொண்டு சீக்கிரம் எங்களோட கண்ணில் காமிங்க அப்படின்னு எங்களோட கைண்ட் ரெக்வஸ்ட். பாப்பா உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அப்புறமா பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.